நம்ம எல்லாரும் எதையாவது ஒன்று சாதிக்க வருகிறோம். ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எனக்கு எதப்பா தடையாதான்ப்பா வருது. நான் ஏதாவது நல்லதாக செய்யணும் தான்ப்பா நினைக்கிறேன், முன்னேறணும் தான்ப்பா நினைக்கிறேன், நல்லா சாதிக்கணும் தான்ப்பா நினைக்கிறேன். ஒரு மாணவன் கூட சொல்லுவான், நல்லா படிக்கணும் தான்ப்பா நினைக்கிறேன், நல்லா மார்க் எடுக்கணும் தான்ப்பா நினைக்கிறேன். நான் எனக்கு மட்டும் ஆசையா என்ன இப்படி நான் குறைஞ்ச மார்க் எடுக்கணும், இப்படி எல்லார்ட்டையும் திட்டு வாங்கணும் அப்படின்னு இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதற்கேற்றாற்போல் நம்முடைய மன உறுதியை வச்சுக்க மாட்டோம். எங்களுக்கு கூட தான் ஆசை, இப்படிலாம் யாத்திரை போகணும், இப்படியெல்லாம் சத் சங்கத்தை கேட்கணும் அப்படி என்று அடியனுடைய வகுப்புக்கு வரவங்க சொல்லுவாங்க. ஆனால் தொடர்ந்து வர முடியலையேம்மா, இதில் பிரயாணிக்க முடியலையே, ஏதாவது ஒரு தடை வருதே. ஆமாம், சொல்றாங்க, உபனிஷதமே சொல்லுது, 3 வித தடைகள், ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்று 3 தடைகள் நமக்கு வருகிறது. அதை உடைத்தெறிவது நம்முடைய மன உறுதியும் இறை அருளும் தான். மன உறுதி இருக்கணும், தேடலில் உறுதியா இருக்கணும், ஆர்வத்தோட இருக்கணும். என்ன அப்படின்னா, குரு சொல்கிறார் தன் சீடனத்தில், இது போல சீடன் கேட்குறான், என்னால் தொடர்ந்து முன்னேற முடியலையே இந்த ஆன்மீக பாதையில, ஏன் குருவே எனும் பொழுது, அப்போ குரு சொல்லுவார் சூட்சுமமாக, நீ சிங்கம் போல இரு, நீ நாயை போல் இராதே அப்படின்னுவார். அப்போ அந்த சீடன் கேட்பான், அது என்ன நாயும் சிங்கமும் எனும் பொழுது, நீ சிங்கத்தை கவனித்திருக்கிறாயா? இப்போ நீங்கள் சிங்கம் உணவை தேடியோ அல்லது ஏதோ, அதுக்கு தேடல் ஒன்று தான், உணவு தான் இல்லையா? அப்போ அந்த உணவை தேடி அது வேகமாக அப்படி ஓடும் பொழுது இடையில் வருகின்ற எந்த தடைகளையும் அது பாராது. யார் என்ன தொந்தரவு செய்தாலும் அது நேராக தன் உணவை நோக்கி தான் ஓடும். ஆனால் நான் எப்படி தெரியுங்களா, அது ஏதோ குறைச்சிக்கிட்டு அது ஏதோ தேடி ஓடும். அது உணவா இருக்கட்டும், இல்லை வேற ஏதோ காரணத்துக்காக கூட நாய்கள் ஓடும். ஆனால் அதன் மீது ஒரு கல்லை விட்டு எறிந்தால் கூட நாய் எதற்கு ஓடுறோம் என்ன ஓடுறோன்னே மறந்துட்டு அந்த கல்லை விட்டு எரிந்தவர் பின்னாடி ஓடும், இல்லைன்னா வல்வல்னு குறைச்சிட்டு அந்த இடத்துல நின்றுடும். அப்ப குரு சொல்கிறார் சீடனிடத்தில், இந்த சிங்கம் பார்த்தாயா, தன் நோக்கத்திலிருந்து, தன் லட்சியத்திலிருந்து, தன் தேடலிலிருந்து எப்பொழுதாவது இத்தனை தடைகளை அதற்கு உருவாக்கும் பொழுது அந்த தடைகளை பார்க்கிறதா, தன் நோக்கத்தின் மீது கவனமாக இருக்கிறதா? ஆனால் நாய் பார்த்தாயா, வந்த நோக்கத்தையே மறந்து விடுகிறது, எதற்காக ஓடுறோன்னே மறந்துடுது. ஏன் இவன் கல் அடிச்சான், திரும்பி அவனை குறைச்சிட்டு நிற்கிது. அதுக்கப்புறம் அது ஓடினதையும் மறந்து அங்கேயே நின்றுடுது, இல்லை வேற பாதைக்கு போயிடுது. இப்பொழுது சொல், நீ சிங்கமா அல்லது நாயான்னு கேட்டார். ஸோ தடைகள் வரும், அதுதானே நீ சாதிக்க உனக்கு ஒரு பெரிய ஒரு கோப்பை வர இருக்கிறது, நீ அதற்குரிய தகுதி உடையவன் தான் என்பதை உனக்கு காட்டுவதற்கு தானே இத்தனை சோதனையும். நீ உன்னை நாயாக அல்லவா வருத்திக் கொள்கிறாய், நீ சிங்கம் இல்லையா? எந்த தடைகளும் இல்லாமல் நீ வாழ்க்கையை நகர்த்துகிறாய் என்பது, அப்படி என்ன நீ பலமானவன் என்பதை இந்த உலகில் எப்படி காட்ட முடியும்? இந்த உலகம் உன்னை எப்படி அறியும்? நீ தனித்துவமானவன் என்பதை இந்த உலகிற்கு எப்படி காட்டுவாய்? நீ அடைய போகும் கோப்பை எப்படிப்பட்டது? அப்பொழுது எளிதாக உனக்கு கிடைத்து விடுமா? அப்பொழுது உன்னை இந்த உலகம் எத்தனை தடைகளை தாண்டி இவன் இதை ஜெயித்தான் என்று இந்த உலகம் உன்னை புகழ வேண்டாமா? சும்மாவே கிடைச்சிட்டா எப்படி அது? அப்ப இத்தனை தடைகளையும் இறைவன் உன் பெருமையை, உன் புகழை, உன் வலிமையை நீ அறிவதோடு இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக தான் பெரியவர்கள் எல்லாரும், எந்த பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அப்படியே ஏதோ பூ மேல வைத்து இறைவன் அளித்ததாகவா இருக்கும்? அப்படி அது வரலாறே இல்லையே. நீ எந்த வெற்றியாளர்கள், எந்த தலைவர்கள், எந்த விஞ்ஞானிகள், எந்த மகான்கள் யாரை எடுத்தாலும் பல தடைகளை உடைத்து கொண்டு அவர்கள் எப்படி முன்னேறினார்கள், எப்படி வெற்றி கண்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய வரலாறே. அதனால இந்த விவேகானந்தர் ஒரு அழகான ஒரு உருவகம், இந்த சிங்கத்தை வைத்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவார். அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவார். என்னன்னா, சாதா சிங்கம் இல்லை, அவர் சொல்வது கூண்டில் அடைப்பட்டு இருக்கின்ற சிங்கம். அந்த கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை, அந்த கூண்டு கதவுகளை திறந்தவுடன் அது எப்படி வெறியோடு, ஆர்வத்தோடு, தேடலோடு, வேகத்தோடு அது அந்த நகர்ச்சியை ஏற்படுத்துமோ, ஓடுமோ, அப்படி நீ இறைவனை தேடி எத்தனை யுகம் யுகமாக, பிறவி பிறவியாக இந்த ஆன்மா கூண்டுக்குள் அடைப்பட்டு பிறவி தலையில் பெருமானார் சொல்வார், பிறந்து 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 உழன்றேனை.
புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே என்று மாணிக்க வாசகர் இளைத்தது போல இப்பொழுது என் பாதம் கிடைத்து மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பது அந்த ஆன்மா இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய அந்த கூண்டில் அடைப்பட்ட சிங்கம் போல இந்த பிறவி தலை என்னும் கூண்டில் நான் அடைப்பட்டு கிடந்தேனே, இப்பொழுது குரு வந்து இந்த ஆன்மா கதவுகளை திறந்து விடும் பொழுது எப்படி இந்த ஆன்மா குருவை தேடி செல்லும்? அப்பொழுது இந்த ஆன்மா தான் தலையில் இருக்கிறோம் என்றே தெரியவில்லையே, சிங்கமாக இது இல்லையே. அப்போ அந்த தலைகளை அந்த தகர்த்தெறிந்து விட்டு அந்த சிங்கம் போது பார்த்தீங்களா, அப்போ எதிரில் யாராவது நிற்க முடியுமா? யாராவது நின்று அதற்கு ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்வதை அது கேட்போமா? தைரியம் இருக்கிறதா? அப்படித்தான் ஆன்ம பலம் என்பது எல்லா பலங்களை விட பெரிய பலம். உங்கள் ஆன்ம பலத்தை நீங்கள் பெருக்கிக் கொண்டீர்களே ஆனால் எந்த தடையும் புறத்திலிருந்து உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படித்தான் பெரியவர்கள் வென்றார்கள், மகா அனுபவம் பெற்றார்கள். யாருக்கு வராது தடை? அதனால் தடை தடை என்று சொல்வதெல்லாம் நம் மனம்தான் தடை. இது எல்லாம் ஒரு மாய வலை. இதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் மட்டும்தான் வழி. நம்முடைய எண்ண உறுதிதான் வழி. நம் தேடல் மீது நாம் காட்டுகின்ற ஆர்வமும் திட சங்கல்பமும் தான், திட மனமும் தான் இதற்கு வழி. தடையெல்லாம் நம் உள்ளத்திலே தான். தடைகளை அகற்றுவோம். வாழ்வில் நினைத்ததை நினைத்தபடி சாதிப்போம், நடத்துவோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.